மூன்றாவது நாளாக இன்றும் தமிழகம் முழுக்க இளைஞர்கள் தங்களை அந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டமானது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அமைச்சர்களினுடைய அந்த சமாதான பேச்சுவார்த்தையை தொடர்ந்தும் கூட உறுதியாக அந்த முதலமைச்சருடைய அறிக்கை வரும் வரை எங்களுடைய போராட்டம் கலையப்போவது இல்லை என்ற ஒரு உறுதியாக அவர்கள் அங்கே இன்னும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளிலும் கூடிய இளைஞர்கள் அனைவரும் இன்னும் அதே உறுதியோடு அவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய இந்த அறிக்கையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கள நிலவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர்கள் களத்தில் இருந்து இணைகிறார்கள். நள்ளிரவு தொடர்ந்து நேரலையில் நம்முடைய நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி பிரத்யேகமாக அனைத்து காட்சிகளையும் வெளியிட்டிருந்தது. தொடர்ந்து தற்போதைக்கு நம்முடைய செய்தியாளர்கள் சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் தயானந்த் இணைகிறார். அது மட்டுமின்றி பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த வஉசி திடலிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் இணைகிறார். தொடர்ந்து கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் பிரசாந்த் வஉசி மைதானத்திலிருந்து இணைகிறார். அதே போல தமிழகத்தில் மட்டுமல்லாது பாண்டிச்சேரியிலும் கூட புதுச்சேரியிலும் கூட அங்கேயும் இளைஞர்கள் நாங்களும் தமிழர்கள் தான், எங்களுக்கும் வீர விளையாட்டுக்கள் இந்த ஜல்லிக்கட்டு தான் எங்களுடைய ஆதரவும் ஜல்லிக்கட்டுக்கு இருக்கிறது என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் அங்கேயும் இளைஞர்கள் அனைவரும் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். அது தொடர்பான கள நிலவரங்களை தருவதற்காக நம்முடைய பாண்டிச்சேரி செய்தியாளர் விவேக் இணைகிறார். விவேக்கிடம் பேசலாம். விவேக், இன்று அதிகாலையிலேயே அங்கு இருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள் என்ன விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க? ஏனென்றால் இரவு முழுவதும் அங்கேயே அந்த போராட்டம் நடைபெற்ற இடத்திலேயே அவர்கள் அனைவரும் படுத்து உறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எழுந்து பார்த்த பொழுது கண்டிப்பாக அந்த நள்ளிரவில் நடந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஏனென்றால் அந்த அமைச்சரோடு நடந்த அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் தெரிந்திருக்கும். அதெல்லாம் தெரிந்த பிறகு அவர்கள் என்ன விதமான கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்? கண்டிப்பாக மனோஜ், தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மீதான இருக்கின்ற தடையை நீக்க வேண்டும், மேலும் இந்த பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழகம் என்று சொல்லிக் கொண்டிருந்த இளைஞர்கள் மத்தியில் புதுச்சேரியிலும் தமிழர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கும் தமிழக உணர்வு இருக்கின்றது என்ற காரணத்தை வெளிக்கொணரும் விதமாக புதுச்சேரியில் இந்த போராட்டம் தொடர்ந்து நேற்று மாலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே அதாவது நேற்று மாலை மட்டுமல்லாமல் அதற்கு முன்பு பல்வேறு இடங்களில் புதுச்சேரியில் தொடர்ந்து போராட்டங்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நேற்று மாலை 6 மணி முதல் இந்த தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இன்று காலை 6 மணி ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போராட்டத்தை மாணவர்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். நேற்று இந்த கடும் குளிரையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நேற்று இங்கேயே அவர்கள் உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தற்போது இந்த நிலையை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அனைவரும் இந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் காலையில் இங்கே அதிகாலையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு மீதான அதாவது குறிப்பிட்ட சிலர் மட்டுமே மக்கள் தூங்கி மாணவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் இல்லாமல் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உறங்காமல் தங்களது போராட்ட கோஷங்களை எழுப்பிதான் வருகின்றனர். இந்த நிலையில் நாம் இங்கு செய்தி சேகரிக்க வரும் முன்னரே அவர்களிடம் கேட்டு தெரியும் பொழுது தமிழக அமைச்சர்கள் மாணவர்களை சந்தித்தார்கள். அவரது கோரிக்கை நிறைவேறவில்லை என்று தெரியும் பொழுது அவர்களே தெரிவித்தனர், நாங்கள் செய்திகளை தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம், ஆனால் இதற்கான முடிவுகள் இன்னும் கிடைக்கும் வரை நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது மாணவர்கள் புதுச்சேரியில் நேற்று இரவு முழுக்க இந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அவர்களிடம் இது குறித்து கேட்போம். வணக்கம், இந்த போராட்டம் தொடர்ந்து தமிழகம் சொல்லிட்டு இருந்த நிலையில் புதுச்சேரியிலும் இந்த போராட்டம் நேற்று மாலையிலிருந்து கையில் எடுக்கப்பட்டிருக்க, மாணவர்கள் கையில் எடுத்திருக்கீங்க, இது குறித்து சொல்லுங்க. நேற்று நள்ளிரவிலிருந்து இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இது இளைஞர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க, மாணவர்கள் ஆதரவு பண்ணியிருக்காங்க. நேற்று நள்ளிரவு பெண்மணிகளும் குழந்தைகளோடு ஆதரவு தெரிவித்து சில வார்த்தைகள் கூறிட்டு போனாங்க. 6 மணி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. நைட்டில் குளிர் வெயில் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம். நேற்று 3 மணிலேருந்து போராட்டம் ஆரம்பிச்சிது. காந்தி சிலையில் ஆரம்பிச்சிது. காந்தி சிலையிலேருந்து அப்படியே ரேலியாக வந்தோம். அங்கே முடிச்சுட்டு இங்கே இறங்கிட்டு இங்கேருந்து 10 பேர் கொண்ட குழுவாக ஆரம்பித்த போராட்டத்தை இவ்வளோ பெருசாக இருக்குது. இது எங்களான உரிமையை தான் மீட்டு கேட்குறோம். நாங்கள் எதுவும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு கொடுக்குறோமோ இவங்களுக்கு கொடுக்குறோமோ, எங்களோட உரிமை தான் மீட்டு எடுக்கிறோம். எங்களுக்கான உரிமையை தான் நான் கேட்குறோம். பீட்டா தடை செய்ய சொல்கிறோம். மெரினாவில் கரண்ட்டை கட் பண்ணி அது ஒன்று போனாங்க. எங்களுக்கான உரிமையை கொடுங்க தான் கேட்குறோம். இரவுலேருந்து நாங்கள் முடிச்சு கொண்டு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். பண்ணியில் எல்லாம் உட்காந்து பார்த்தீங்க போனீங்க. ஜல்லிக்கட்டுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்தாகணும். இதே போல் நேற்று நள்ளிரவு அமைச்சர்கள் அங்கே மாணவர்களிடம் மெரினாவில் பேச்சுவார்த்தை நடத்தியும் மாணவர்கள் முதல்வர் இதற்கு குறித்த அறிக்கை வெளியிட வரைக்கும் நாங்கள் போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியில் இந்த மாதிரி போராட்டங்கள் அடுத்த கட்டமாக என்னவா இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று மாலை 6 மணிக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கினோம். அதுக்கப்புறம் தமிழக அமைச்சர்கள் அங்கே மெரினா பீச்சில், சென்னை மெரினா பீச்சில் இருக்க இளைஞர்களையும் மாணவர்களையும் சந்தித்து அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டாங்க. இவங்களும் அவங்களோட கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை அவங்க பரிசீலனை பண்ணி தமிழக முதலமைச்சர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஜனாதிபதி கிட்ட முறையிட்டு தான் இதை பற்றி நாங்கள்
திருப்பி ரிப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால அங்கே வந்து அங்கே இளைஞர்கள் வந்து திரும்பவும் போராடி கொண்டிருக்கார்கள். அவங்களுக்கு அங்கே என்ன சொல்யூஷன் கிடைக்குதோ அது வரையும் இந்த போராட்டம் இங்கே தொடங்கும். இங்கே வந்து கண்டிப்பாக வந்து தொடரும் அந்த போராட்டம். இந்த போராட்டம் வந்து கண்டிப்பாக வந்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கும் வரை இது வந்து இந்த போராட்டம் வந்து மிகவும் அமைதியான முறையில் இந்த போராட்டம் வலுவு பெறுமே தவிர இது இந்த இடத்துல இருக்க மாணவர்கள் யாரும் பின்வாங்க மாட்டாங்க. கண்டிப்பாக இது வந்து வலுப்பெறும். இந்த ஜல்லிக்கட்டுக்கு கண்டிப்பாக வந்து அனுமதி நாங்கள் வாங்குற வரையும் இந்த இடத்துல வந்து தூங்காமல் நாங்கள் இங்கே தான் இருப்போம். நைட்டு ஃபுல்லாக இதுவரையும் நாங்கள் யாருமே தூங்கலை. இங்கே இருக்கிற ஒரு 300 பேர் இன்னும் தூங்கலை, யாரும் வீட்டுக்கு போகல, எல்லாம் வந்து தூங்குறாங்க. இந்த பணியில் தான் நாங்கள் இங்கே எல்லாம் உட்காந்துட்ருக்கோம். எல்லாமே நல்ல முறையில் ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு காலையில் இன்று காலையில் இப்போ வந்து காலேஜில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இன்னும் மாணவர்கள் காலையில் வர இருக்காங்க. இன்னும் 8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எப்படி இந்த இடம் வந்து ஒரு 5000 பேராவது இருப்பாங்க என்ற 5000 பேர் என்ற நம்பிக்கை இருக்குது. இந்த போராட்டம் வந்து இன்னும் நாங்கள் வந்து அமைதி முறையிலே போயிட்டுருக்கோம். அது அமைதி முறையிலே போகுன்றது வந்து எங்களோட நம்பிக்கை. அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு அனுமதி வழங்கிட்டால் மிகவும் சந்தோஷம். அதே போல மாணவர்கள் நேற்று இரவு முதலே இருக்கிறார்கள். மாணவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்காங்க. இன்று நிலவரப்படி பல்வேறு கல்லூரிகள் மாணவர்கள் இந்த போராட்டத்தில் இணைகிறார்கள் என்று தெரிவிக்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து நேற்று 6 மணிக்கு இங்கே ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 6 மணி ஆயிடுச்சு. நேற்றுலேருந்து இன்னைக்கு காலைல 6 மணிக்கு 12 மணி நேரம் எல்லா மக்களும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. எதுக்காக? ஒரே ஒரு விஷயம், ஜல்லிக்கட்டு நடக்கணும். அந்த வாடிவாசல் வழியா வெளியே வரணும் காலை எங்களுக்கு. இது வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாரி வருங்காலம் இளைஞர் கையில் தான். இளைஞர் கையில் சொன்னது இன்னைக்கு உருவையா இருக்குது. நாளைக்கு ஒரு தீப்பொறியா இது போட்ட வழி நாளைக்கு ஒரு பூகம்பம் வெடிக்கும் கண்டிப்பா. அதாவது மாணவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்துள்ள மாணவர்கள் மேலும் நேற்று தொடங்கிய இந்த போராட்டத்தில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களும் பொதுமக்களும் பல்வேறு இடங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கின்றனர். அதே போன்று இதுவரை 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தான் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மேலும் மேலும் கூட ஒரு நிமிடமும் செல்ல மாணவர்களின் கூட்டம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றன. அதாவது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்த பல்வேறு மாணவர்கள் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மனோஜ், நிச்சயமாக விவேக், பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்கு எந்த அளவிற்கு மாணவர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் அமைதியான முறையில் இருக்கிறது என்பது தொடர்பான கள நிலவரங்களை பதிவு பண்ணீங்க. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் பிரசாந்தும் மதுரை அலங்காநல்லூரில் போராட்டம் நடைபெறக்கூடிய அந்த இடத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலையும் தற்போது இணைகிறார்கள். கோவையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் பிரசாந்திடம் பேசலாம். பிரசாந்த், கிட்டத்தட்ட பல மணி நேரங்களை கடந்தும் தொடர்ந்து குடும்பமாக கோவையில் இருக்கக்கூடிய இந்த வஉசி மைதானத்தில் அங்கே இருக்கிறார்கள் பொதுமக்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் அனைவரும் அங்கே இருக்கிறார்கள். அந்த அமைச்சரினுடைய அந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடந்தால் மட்டும்தான் எங்களுடைய போராட்டத்தை கைவிடுவோம் என்று மெரினாவில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தார்கள். இந்த செய்தி எல்லாம் அங்கு இருக்கிறவர்கள், கோவையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியுமா? அவர்கள் என்ன விதமான அந்த எதிர்வினையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள்? பிரசாந்த், நிச்சயமாக மனோஜ், அதாவது சென்னையில் நடக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை முதற்கொண்டு மற்ற மாவட்டங்களில் மாணவர்கள் போராட்டத்தை உன்னிப்பாக அவர்கள் கவனித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த கோவை மாநகரத்தை பொறுத்தளவுக்கு கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் குழந்தைகள், இளைஞர்கள் என பல்வேறு தரப்பட்டோர் இந்த வஉசி மைதானத்தில் தொடர்ந்து குவிந்து வருகிறார். தற்போது பெண்கள் மற்றும் குழந்தைகள் என பல்வேறு தரப்பட்ட இளைஞர்கள் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்து நேற்று காலை 10 மணிக்கு 50 பேர் தலைமையில் இந்த ஜல்லிக்கட்டு, அதாவது அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்ட இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கையை வைத்து இந்த வஉசி மைதானத்தில் கூட்டினார்கள். அதற்கு பிறகு போராட்ட வடிவம் வேறு இடத்திற்கு செல்லும் பொழுதும் கூட 100, 200, 300 என்று அந்த இளைஞர்கள் வந்து அதையும் தாண்டி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நேற்று மாலை கூடினார்கள். அதாவது அலுவலகமிருந்து வீடு திரும்பியவர்கள் அனைவருமே இந்த போராட்டத்தில் மாணவர்களுக்கு ஆதரவாக ஈடுபட்டு இந்த மாணவர்களுக்காக, இந்த ஜல்லிக்கட்டிற்காக ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்போ தற்பொழுது இந்த கோவை மாவட்டத்தில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இந்த வஉசி மைதானத்தில் இளைஞர்கள் இன்னும் கூடியிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக 10 மணிக்கு கொடிஷா மைதானத்தில் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் கோவையில் இந்த பிரதான பகுதி என்பதால் இந்த அனைத்து மாணவர்களும் இந்த வஉசி மைதானத்திற்கு வந்து கூடும்படி இவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். காவல்துறை தொடர்ந்து இவர்கள் இரவு முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அதையும் அவர்களுக்கு இவர்கள் நன்றி தெரிவிக்கும் விதமாக பல்வேறு ஊக்குவிப்புகளும் இவர்கள் இளைஞர்கள் கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இளைஞர்கள் ஒவ்வொருவருமே இரவு முழுவதும் இந்த போராட்டம் தொடர்ந்ததன் காரணமாக இந்த போராட்டம் நீர்த்து போகாமல் இருப்பதற்காக அவ்வப்போது பறை இசை முழக்கம் மற்றும் அமைதி போராட்டங்கள் மற்றும் தமிழக பாரம்பரிய உணர்வுகளை
ஒவ்வொன்றாக எடுத்துரைத்து உரை மூலமாக மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொருவரும் பேசி இந்த போராட்டத்தை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த மாணவரிடையே கேட்போம், அடுத்த கட்ட போராட்டம் எந்த வழியில் எடுத்து செல்லப்படுகிறது என்று குறித்து கேட்போம். சார் வணக்கம். இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க? தமிழக அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நேற்றைய முதல் நாள் இரவு, அதாவது 2 மணி அளவில் இளைஞர்கள் சில பேர் ஒன்று கூடி முடிவெடுத்து இந்த போராட்டத்தை, அதாவது மதுரையில் நம்மளுடைய மாணவர்கள், இளைஞர்கள், நம்முடைய மக்கள் ஒரு நியாயமான போராட்டத்திற்கு, ஒரு அறவழியாக நடத்திய போராட்டத்திற்கு தடை விதித்து அவர்களை கைது செய்து மிகப்பெரிய அவலத்துக்கு உள்ளாக்கிய காரணத்தினால் ஒட்டுமொத்த சமுதாயம், தமிழர் சமுதாயம் எல்லாம் ஒன்று கூடி எதையோ ஒன்று செய்யணுங்கிறதுக்காக அழைப்பு விடுத்தோம். எந்த ஒரு இயக்கமோ, எந்த ஒரு கட்சியோ, இல்லை எந்த ஒரு சமூக அமைப்போ சாராமல் ஒட்டுமொத்த தமிழர்கள் இனங்களாக, இளைஞர்களாக, மாணவர்களாக, பெண்களாக ஒன்று கூடும் என்று அழைப்பு விடுத்ததற்கு இன்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, பல்வேறு ஊர்களிலிருந்து மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், பெரியோர்கள் அனைவரும் இங்கே வந்து இந்த கூட்டத்தை சிறப்பிச்சிருக்காங்க. இந்த கோவை வஉசி மைதானத்தில் ஏறக்குறைய எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, 24 மணி நேரம் ஆயிடுச்சு. 24 மணி நேரம் ஆனாலும் எங்களுக்கு மிகப்பெரிய வலு சேர்க்கிற வகையில் இந்த போராட்டம் நீர்த்து போகக்கூடாது, இந்த போராட்டத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும், இதனை நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம நியாயத்தை பெற்றிட வேண்டும், உரிமைகளை பெற்றிட வேண்டும் சொல்லி எங்களுக்கெல்லாம் தைரியம் அளிக்கிற வகையில் இங்கே இருக்கின்ற பெண்கள், அண்ணா நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், நம்மளை கைது செய்தாலும் பரவாயில்லை, சிறைச்சாலையை கூட நம்ம நிரப்ப தயாராக இருக்கிறோம் என்று பெண்கள் சொல்றாங்க. அந்த ஒரு உத்வேகத்தோட இன்னைக்கு அத்தனை இளைஞர்கள், மாணவர்கள், பெரியவர்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இனி இதுவரைக்கும் ஒரு நல்ல செய்தி கூட எங்களுக்கு இல்லை. அமைச்சரவை கூடுன்னு சொன்னாங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டிட்டு முடிவெடுத்து இன்னும் 9 நாட்களில் முடிவெடுத்து சொல்கிறேன்னு சொன்னாங்க. தயவு செய்து உங்களுக்கெல்லாம் ஒன்று வேண்டி கேட்டுக்கிறேன், உங்களையெல்லாம் நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறோம், மக்கள் நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். எதற்காக அப்படின்னா, அரசியல் என்பது ஒரு மக்களுக்கு செய்கின்ற பணி, சேவை. அதை வந்து எங்களோட உரிமைகளை, எங்களோட கடமைகளை பாதுகாத்து கொடுப்பீங்க, உரிமைகளை மீட்டு கொடுப்பீங்க, எங்களுக்கு நல்லது செய்வீங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை டெல்லிக்கும் இன்னைக்கு சென்னைக்கு, கோட்டைக்கு அனுப்பிச்சிருக்காங்க மக்கள். இதை கூட புரிஞ்சுக்காம உங்களுக்கு பதவியும் பணம் தான் முக்கியமா? எங்களோட ஒட்டுமொத்த கேள்வி தான். ஒரு தாய் ஒரு பெற்ற குழந்தையை எப்படி தொலைச்சிட்டாங்கனோ, எவ்வளோ கதறுவாளோ, எவ்வளோ ஆதங்கப்படுவாங்களோ, அதை அந்த கஷ்டத்தை சொல்லவே முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு எங்களோட தமிழர்களோட, ஒட்டுமொத்த தமிழோட உரிமையை நாங்கள் இழந்து நிற்கிறோம். ஆல்ரெடி உடைமைகள் இழந்தோம், இன்னைக்கு உரிமை இழந்து நிற்கிறோம். இந்த உணர்வை உங்களுக்கு ஒருபோது உங்களுக்கு மனசில் புரியலையா? ஏன் எத்தனையோ பேர் கொந்தளிச்சுட்டு இருக்கோம்லே, யாருக்காக நாங்கள் போராடுறோம்? எங்கள் சாதிக்காக போராடுறோம்களா, மதத்துக்காக போராடுறோம்களா, இல்லை வேற இயக்கத்துக்காக, கட்சிக்காக போராடுறோம்களா? ஒட்டுமொத்த அடுத்த கட்ட போராட்டம், இதே போராட்டம் நீடிக்குது. இன்று அதே போராட்டம் நீடிக்குது. எங்களுக்கு 9 நாள் சொன்னாங்க தமிழக அமைச்சரவை. எங்களுக்கு இன்னும் அதிகபட்சம் நாங்கள் தரோம் உங்களுக்கு டைம். 9 மணி நேரத்துக்குள்ள நீங்க சரியான முடிவு சொல்லல அப்படின்னா இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நான் கொண்டு போவோம். இது மாணவர்கள், இளைஞர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று கூடி இருக்கிறோம். இது உண்மையாலுமே நாங்க நன்றி யாருக்கு சொல்றோம்னா, பீட்டாங்கிற ஒரு அமைப்பை உள்ள கொண்டாந்து விட்ட மத்திய அரசுக்கும் அந்த பீட்டா நிறுவனத்துக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சோம். ஏன்னா நீங்க தான் இன்னைக்கு எங்களையெல்லாம் ஒன்று சேர்த்திருக்கீங்க. தமிழர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தி எங்களுக்குள்ள இனிமேல் ஜாதி, மதம் எதுவுமே கிடையாதுடா, இனிமேல் ஒரே உணர்வு தமிழன் தான் அப்படின்றத நிரூபிச்சு காட்டியிருக்கிறீங்க. ஸோ இதை நாங்கள் எந்த முறையில் கையாளணும், இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லணுங்கிறத இளைஞர் முடிவெடுக்கிறோம். இந்த போராட்டம் இப்படியே தொடரும், அமைதி போராட்டமாக தொடரும். நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாதிரி போராடியே தீர்வோம்டா. இவர்கள் குறிப்பிட்டது போல ஜல்லிக்கட்டிற்கான தடை நீங்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும், அதுவரை எங்களது போராட்டம் ஓயப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். மனோஜ், கண்டிப்பாக பிரசாந்த், சாதி, மதம், இன, மொழி எல்லாத்தையும் கடந்து அங்கே தமிழர்களாக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். தன்னெழுச்சியாக தோன்றிய இந்த அறவழி போராட்டமானது தொடர்ந்து எங்களுடைய அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கண்டிப்பாக நீட்சி அடையும் என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் தெரிவித்திருந்திருக்கிறார்கள். அந்த கருத்தை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றிங்க. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்ந்து இந்த அனைத்து போராட்டங்களுக்கும் பிள்ளையார் சுழியாக மதுரை அலங்காநல்லூரில் நடைபெற்ற அந்த மறியல் போராட்டம் தான் காரணமாக இருந்தது. அங்கு என்ன நிலவரம் இருக்கிறது என்பது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய
செய்தியாளர் சுடலை குமாரிடம் கேட்கலாம். சுடலை, தற்போதைக்கு அலங்காநல்லூரை பொறுத்தவரைக்கும் எந்த அளவிற்கு நிலவரம் இருக்கிறது? அந்த அமைச்சர்களுடைய அந்த நள்ளிரவுல பேச்சுவார்த்தையில மதுரையில் இருக்கக்கூடிய அல்லது அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய யாரிடமும் அவர்கள் தொடர்பு கொள்ளவில்லை. சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு தான், அந்த ஒருங்கிணைப்பு குழுவினருடன் தான் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இது தொடர்பாக அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களோ அல்லது அந்த ஊர் பொதுமக்களோ அல்லது ஜல்லிக்கட்டு நிர்வாகிகளோ ஏதாவது கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்களா? அது பற்றி ஏதாவது தகவல்கள் இருந்தால் சொல்லுங்க. கண்டிப்பாக மனோஜ், இதற்கு முன்னதாக நான் இந்த போராட்டத்தின் அந்த முக்கியத்துவம், இதற்கு முன்னால் என்ன நடந்தது அது குறித்த முக்கியமான ஒரு விளக்கங்களை தர வேண்டும். குறிப்பாக உச்சநீதிமன்றமானது இந்த ஜல்லிக்கட்டு மீதான உலக பாரம்பரிய இந்த விளையாட்டான ஜல்லிக்கட்டு மீதான தடையானது விதிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 2 ஆண்டுகளும் ஜல்லிக்கட்டு ஆர்வலரும் சரி, காளைகளை வைத்திருப்பவர்களும் சரி, தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்துள்ளனர். இது மட்டுமின்றி கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள், போராட்டம் என பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்த சூழலில் கடந்த 2 ஆண்டுகளும் நடைபெறாத இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இந்த 3வது ஆண்டாவது கண்டிப்பாக தங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்த நிலையில் பொங்கலுக்கு முன்னதாக இதற்கான தீர்ப்பு வழங்க முடியாது, அதாவது பொங்கலுக்கு முன்னதாக வழங்க முடியாது என உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்த நிலையில் போராட்டம் இந்த ஆண்டு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு போராட்டம் தடையை மீறி இந்த விளையாட்டு போட்டியானது நடைபெறும் என்று அறிவித்திருந்தனர். அதன்படிதான் இந்த அலங்காநல்லூர் உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டத்தில் 3 இடங்கள் நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது அலங்காநல்லூரில் அந்த 3வது நாள் அலங்காநல்லூர் நடைபெறக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு போட்டி, தமிழர்களின் பாரம்பரியமிக்க இந்த விளையாட்டு போட்டி நாட்டு இனமாடுகள் அழிவது குறித்தும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி குறித்தும் இளைஞர்களிடையே ஒரு பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் ஷேர் செய்யப்பட்டது. இதன் காரணமாக இந்த போராட்டமானது மாணவர்களின் எழுச்சி போராட்டமாக மாறியது. அந்த வகையில் தான் நேற்று முன்தினம் அலங்காநல்லூரில் மாணவர்கள் அனைவரும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அலங்காநல்லூரில் கூடினர். அவர்கள் தொடங்கிய அந்த போராட்டம் 100 மாணவர்கள் இருந்து தொடங்கிய அந்த போராட்டமானது 1000, 10000 என தற்பொழுது லட்சம் என கோடிக்கணக்கான மாணவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் அலங்காநல்லூரில் நேற்று முன்தினம் மாணவர் அமைப்பினர் நடத்திய அந்த போராட்டம் தான். அதற்கு அடுத்தபடியாக நேற்று காலை மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை கைது செய்திருந்தனர். இந்த கைது சம்பவத்தை அடுத்து தமிழகத்தில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது, மாணவருடைய ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. மேலும் இந்த பகுதியில் அலங்காநல்லூரை பொறுத்தவரை கடந்த 2 ஆண்டுகளாக சட்ட ரீதியாகவும் புகார்களை தெரிவித்தும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் தங்களுக்கு கிடைக்காத அந்த நீதி இந்த ஆண்டு கண்டிப்பாக நடத்த வேண்டும். இனியும் நாங்கள் இது போன்று அமைதியாக இருக்க மாட்டோம் என்று எழுச்சி கொண்டு எங்களுக்காக போராடிய அந்த இளைஞர்களை, மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்து எங்களால் ஏற்க முடியாது, இனியும் இதை ஒருபோதும் விடவே மாட்டோம். இந்த ஆண்டு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும். மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும். உச்சநீதிமன்றத்துக்கு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் நடத்திய போராட்டம். அவர்களுக்கு ஆதரவாக இந்த பகுதி மக்கள், அந்த அலங்காநல்லூருடைய கிராம மக்கள், பெண்களும் இளைஞர்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் மட்டுமின்றி அருகிலுள்ள கிராம மக்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் நேற்று காலை முதல் தொடர்ந்து நேற்று பகல் கொட்டும் வெயிலும் சரி, நேற்று நள்ளிரவு கொட்டும் பனியிலும் சரி, இன்று காலை வரை தொடர்ந்து இதே இடத்தில் இந்த அலங்காநல்லூர் மெயின் சாலையில் தொடர்ந்து இங்கிருந்து இந்த போராட்டத்தில் தொடர்ந்து அவருடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவாகத்தான் நேற்று காலை முதல் தொடர்ந்து சென்னை மெரினாவாகட்டும், அதற்கு அடுத்தபடியாக கோவை, திருநெல்வேலி என்று தற்பொழுது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போராட்டமானது, மாணவர்களின் எழுச்சி போராட்டமானது மிகவும் வலுப்பெற்றுள்ளது. அந்த வகையில் தொடர்ந்து இந்த அலங்காநல்லூரும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவருடைய முழு கோரிக்கை மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும், காட்சிப்படுத்துதல் பட்டியலிருந்து காளைகளை நீக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தான் தொடர்ந்து இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எந்தவித பேச்சுவார்த்தைக்கோ, முதல்வர் பேச்சுவார்த்தைக்கோ, அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கோ எந்த விதமான இடமும் இல்லை. எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும், சட்டம் கொண்டு வர வேண்டும், இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும், அந்த கோரிக்கைகளை தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இது குறித்து இளைஞர்களிடமே கேட்கலாம். எங்கேருந்து வர்றீங்க, உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? சிவகங்கை மாவட்டம் திருப்பனம்புதூர்லேருந்து வரேன். எங்களோட கோரிக்கை உறுதியாக அந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். அப்படி நடக்கலைன்னா வேறு மாதிரி ஆகிப்போங்க. இந்த நாங்கள் 2 வருஷமாக அந்த கட்சிக்காரங்களே நம்பினோம், அவங்க இப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு. ஆனால் அப்போ எனக்கு நம்பிக்கை வரல. இந்த வருஷம் மாணவர்களாக சேர்ந்து இது பண்ண அப்படின்னே எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த வருஷம் உறுதி அப்படி நடந்துடும், அப்படி நடக்கலைன்னா வேறு மாதிரி ஆகி போகும், பார்த்துக்குங்க. அவ்வளோ ஐயா, அதாவது ஜல்லிக்கட்டுக்கான இந்த 2 ஆண்டுகளாக நீங்கள் போராடி வந்த நிலையில் தற்பொழுது மாணவர்களின் போராட்டம் என்றது தீவிரமடைந்துள்ளது. அதிலும் குறிப்பாக இந்த இடத்தில் துவங்கிய இந்த போராட்டமானது தமிழகம் முழுவதும் எழுந்துள்ளது. தற்பொழுது இதற்கு நீதி கிடைக்குமா? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது 2 ஆண்டுகள் கிடையாது. நெருக்கி ஒரு 6-7 வருஷமாகவே போராடி ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு ஒரு தினத்திற்கு முன்னாடி, ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி தான் ஆர்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிராம மக்கள்லாம் அவதியாக போராடி அந்த ஜல்லிக்கட்டு களத்தை ஏற்படுத்துவதே பெரும் போராட்டமாக ஒரு 4 வருஷம் நடத்தியிருக்கோம்.
அது மாடுகளை வதை செய்கிறோம், மாடுகளை துன்புறுத்துகிறோம் என்பதெல்லாம் காரணம் காட்டி தான் இந்த தடை ஏற்படுத்தப்பட்டது. இந்த தடையை வந்து அப்பப்போ வாங்கி அந்த விழாவை நடத்துவதற்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஏற்பாடு பண்ணும்பொழுது மாவட்ட ஆட்சியாளர், கலெக்டர், மறுபடியும் எஸ்பி, இதே மாதிரி முக்கிய ஆர்டிஓ எல்லாமே வந்து அதாவது கவர்மெண்ட் தான் இதை நடத்துனாங்க. கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கோ அம்மட்டு கண்டிஷன் படி நடத்தி இந்த ஜல்லிக்கட்டு தரமாக நடக்கிறது, மாடுகள் துன்புறுத்தப்படவில்லை என்று ஒவ்வொரு மாடுகளையும் வந்து டாக்டர் வச்சு ஆய்வு செய்து அதே போல் பிடிக்கும் காளையர்களையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி தரமாக இருக்கிறார்கள் என்பது தெரிந்ததுக்கப்புறம் குறிப்பிட்ட அதுவும் அதிகமான பிடியாளர்களை உள்ள விட்டால் கூட மாடுகளை துன்புறுத்தி விடுவார்கள் என்பதற்காக குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் களத்திற்குள்ளே காளையர்களை உள்ள விட்டார்கள். அப்படி மிகவும் கட்டுப்பாடு பாதுகாப்போடு நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டை 4 வருடமாக அரசு நடத்தியிருக்கிறது. அந்த அரசு எல்லா அறிக்கையும் கொண்டு சென்றதுக்கு அப்புறமும் எங்களுக்கு வந்து நிரந்தரமாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தடை நீக்கப்படவில்லை. அதற்கப்புறம் இப்பொழுது 2 வருடமாக சுத்தமாக தடை நீங்கும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் போராடி துவண்டு போய் இந்த காலத்தில் இப்பொழுது இந்த மாணவர்கள் எழுச்சியுடன் மாணவர்களை பார்த்து இப்பொழுது புத்துணர்ச்சி அடைந்து நாங்கள் மட்டுமல்லாமல் கிராமத்து பெரியோர்களும் கிராமத்திற்கு பாடுபடுகிற கிராம அமைப்பினரும் பெண்களும் சிறியவர்களும் மாணவர்களும் விவசாயிகளும் அனைவர்களும் ஊராக திரண்டு வருகிறார்கள். இதற்கு முன்முதல் காரணமும் இந்த மாணவர்களோட இளைஞர்களோட இந்த கூட்ட அமைப்பு எல்லா ஊர்லேயும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கி வந்து இந்த ஜல்லிக்கட்டு விழிப்புணர்வு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதுனால் இதுக்கு அம்புட்டு மாணவர்கள் தான் காரணம். மாணவர்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கான எதிர்பார்ப்பு என்ன? அதாவது இந்த மாணவர்களின் போராட்டத்திற்கு இன்றைய தினம் தீர்வு கிடைக்குமா? நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறதா? இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? மாணவர்களுடைய முக்கிய குறிக்கோள் இந்த ஜல்லிக்கட்டு தீர்வு. கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு தடை நீங்கினால் மட்டும்தான் இந்த போராட்டம் விலகும். அதண்டி இந்த போராட்டம் விலகாது, எல்லா ஊரையும் நடந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்றதான். அதாவது பார்த்துருப்போம், நாங்களும் வந்து பல போராட்டங்கள் பார்த்துருக்கோம். உண்ணாவிரதம் இருப்போம், காலையில் இருப்போம், சாயந்தரம் 5 மணி வரை முடிச்சிடும், ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்துருப்போம். ஆனால் இந்த போராட்டங்கள் நாங்களே பார்க்கல. இந்த போராட்டத்துக்கு முன்னுதாரணமாக நிறுத்தி நேற்று, அதாவது இன்னைக்கு இல்லை, இது 2 நாளாகவே வந்து 2 இரவு 2 பகல் முடிஞ்சிருக்கு. 2 பகல் 2 இரவுமே முழு பனி முழு வெயில் அனுபவிச்சு, எந்த பந்தல் கிடையாது, எந்த பாதுகாப்பு கிடையாது, இந்த தூசி துரும்பு எல்லாத்துலேயும் மக்கள் அனுபவிச்சிருக்காங்க. நாங்கள் கூட உள்ளூரில் இருக்கோம், அப்பப்போ போயிட்டு கூட வந்துடுறோம். நிச்சயம் இதுக்கு தீர்வு கிடைக்கும்னு நம்புறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா நாங்களாம் வந்து கிராமத்தில் இருக்கோம், பனிய வெயில் தாங்கியிருப்போம். ஆனால் இந்த படிக்கிற இளைஞர்கள் வேலை பார்க்க நல்ல சொகுசாக வாழ்ந்தவங்க பூரா எங்களுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களேன்ற டிவியில் அவன் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்து இந்த இதை புத்துணர்வோடு நம்ம உரிமை விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த ஜல்லிக்கட்டு இந்த காளையோட அருமைகளை ஒவ்வொருத்தவங்களும் இப்போ மாதிரி புரட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இங்கே உள்ளூரில் இருக்கவங்க கூட 4 மேலே வெட்டி பார்த்துட்டு, எப்போ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் தேவையா இந்த நவீன காலத்துக்கு? அறிவுப்பாதையோடு போயிட்டு இருக்கும்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு காளைன்றது ஒரு விளையாட்டு தேவையா அப்படின்னு நினச்சிட்டு போனவங்க கூட, ஐயோ இதில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது, நமக்கு முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்த அதாவது நம்ம வாழ்வியல் பாதைகளில் இந்த விளையாட்டு கண்டிப்பாக தேவைன்றதை அனைத்து மக்களும் உணர்ந்திருக்காங்க. கண்டிப்பாக மனோஜ் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. தமிழர்கள், அதான் மாணவர்கள் அனைவருக்கும் இதனுடைய முக்கியத்துவம் தெரிந்திருக்குது. அதனை தெரிந்துதான் தற்பொழுது மாணவர்கள் எழுச்சி போராட்டமானது தீவிரமடைந்துள்ளது. இந்த மாணவர்கள் போராட்டத்திற்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இவர்கள் இருக்கின்றனர். அப்படி இல்லை என்றாலும் தொடர்ந்து இந்த போராட்டமானது 1 வார காலமானாலும் 1 மாத காலமானாலும் தொடர்ந்து இவருடைய போராட்டம் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடரும் என்பது அந்த கோரிக்கைகள் தான் அவர்கள் முன்வைத்து வருகின்றனர். மனோஜ், நிச்சயமாக சுடலைக்குமார் இணையத்தால் இணைந்து உணர்வுகளால் அவர்கள் அனைவரும் அங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த உணர்வு பூர்வமான கருத்துக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து அவர்களுடைய அந்த மன வலிமைக்கு அவர்களுடைய அந்த உணர்வு தான் காரணம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக சென்னை மெரினா கடற்கரையில் தற்போதைய நிலவரம் குறித்த தகவல்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் தயானந்த் இணைந்திருக்கிறார். தயானந்த், நேற்று நள்ளிரவு நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த அமைச்சர்களுடைய அந்த பேச்சுவார்த்தைக்கு சென்ற அந்த ஒருங்கிணைப்பு குழுவினர் திரும்ப வந்து அங்கு போராட்ட களத்தில் இருப்பவர்களிடம் அங்கே வந்து பொதுவாக நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கண்டிப்பாக இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நிச்சயமாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நேரடியாக வந்து நம்மளை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்திருந்ததை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அவர்களை எப்படி சமாதானப்படுத்தினார்கள்? அவர்கள் தற்போதைக்கு என்ன விதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? என்ன விதமான கோரிக்கைகள் தற்போதைக்கு அவர்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது? அதாவது மனோஜ், நம்ம முன்னாடியே சொன்னது போல 18 மணி நேரத்திற்கு மேலாக மெரினாவில் தொடர்ந்து போராட்டம்
நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதாவது இந்த போராட்டம் வலுப்பெற்ற பின் பல்வேறு திரைப்பிரபலங்களும் பல்வேறு முக்கிய நபர்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வண்ணமே உள்ளனர். அதாவது மாணவர்களின் அரசியல் சாராத ஒரு தன்னெழுச்சியான இந்த போராட்டத்திற்கு பல்வேறு தமிழகம் முழுக்க பல்வேறு ஆதரவு கரங்கள் நீண்டு கொண்டே வந்திருக்கின்றன. இந்நிலையில் நேற்று இது குறித்து தமிழக அரசு தெரிந்த பின்பு நேற்று இரவு 2:30 மணி அளவில் கிட்டத்தட்ட அமைச்சர்கள் பாண்டியராஜன், ஜெயக்குமார் ஆகிய முக்கிய 2 அமைச்சர்கள் தலைமையில் போராட்ட தரப்பில் சார்பாக 10 பேர் கொண்ட குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் போராட்ட தரப்பிலிருந்து 3 முக்கிய கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. இந்த 3 முக்கிய கோரிக்கைகளும் என்னவென்றால், அதாவது பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும், அதே நேரத்தில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு உடனடியாக நடத்த வேண்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலிலிருந்து காளையை உடனடியாக நீக்க வேண்டும் உள்ளிட்ட 3 முக்கிய கோரிக்கைகளை வைத்திருந்தனர். இந்நிலையில் அதனை கேட்டறிந்த அமைச்சர்கள் தமிழக அரசு சார்பில் இது குறித்து விரிவான விளக்கம் அறிக்கை கண்டிப்பாக அளிப்போம். அது மட்டும் இல்லாமல் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் இது குறித்து கண்டிப்பாக மத்திய அரசுக்கு கண்டிப்பாக அழுத்தம் தருவோம். அதே நேரத்தில் அவசர சட்டம் ஏற்படுத்துவதற்கும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்போம் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருந்தனர். ஆனால் இது குறித்து போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்ற போராட்டக்காரர்களிடம் தெரிவித்த இதற்கு கடும் சில பேர் எதிர்ப்பே தெரிவித்திருந்தனர். அதே நிலையில் பலத்த எதிர்ப்பும் இருந்தது. அதாவது இந்த கோரிக்கைகள் நாம் ஏற்கக்கூடாது, அதே நேரத்தில் அரசு நேரடியாக போராட்ட களத்திற்கே சந்திக்க வேண்டும், தாங்கள் சந்திக்க கூடாது, அதே நேரத்தில் முதல்வரும் நேரடியாக பேச வேண்டும், அதே நேரத்தில் உறுதியான அறிக்கை மட்டும் இல்லாமல் மதுரையில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை லைவாக நாங்கள் தொலைக்காட்சியில் பார்க்க வேண்டும், அதற்கு பிறகுதான் நாங்கள் இந்த போராட்டத்தை களைவோம் என்றும், அதே நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கவில்லை என்றால் இந்த போராட்டத்தை நாங்கள் எப்போதும் முடிக்கப் போவதில்லை, அதே நேரத்தில் தமிழகத்தின் பல்வேறு வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கும் சேர்த்துதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்றுதான் இங்கிருக்கிற போராட்டக்காரர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றனர். அதாவது இரவு கடும் குளிரையும் பொருட்படுத்தாது, இரவிலும் பெண்களும் குழந்தைகளும் ஏராளமான குடும்பத்தோடு இந்த போராட்டத்தை பங்கு கொள்கின்றனர். இந்த போராட்டக்காரர்களிடமே எங்களுடைய போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகள் குறித்தும் அந்த போராட்டம் எவ்வளவு நேரம் நீளும் இதற்கான தாக்கம் குறித்தும் அவர்களிடம் கேட்கலாம். சார் சொல்லுங்க, இந்த நேற்று போராட்ட ஒருங்கிணைப்பாளர் அமைச்சர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, இந்த பேச்சுவார்த்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நேற்று இரவு பார்த்தாங்க, நைட்டு 10 பேர் கொண்டு அமைச்சர்களை போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. சந்திச்சுட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி 3 கோரிக்கைகளை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம், அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இதை நாங்கள் விலங்கியல் இதில் நாங்கள் நீக்கிறதா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கோரிக்கையில் அறிக்கையாக வெளியிடறதா சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா, எங்களுக்கு அறிக்கை மட்டும் வெளியிடக்கூடாது, நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டணும், ஜல்லிக்கட்டை நடத்தி அந்த நேரடி ஒளிபரப்பை நாங்கள் இந்த தொலைக்காட்சியில் பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கேருந்து கலைஞ்சு போவோம். எங்களுக்கு வெறும் வெத்து பேப்பரில் அறிக்கையாக மட்டும் வெளியிட்டால் பத்தாது, அந்த நேரடியாக இந்த தொலைக்காட்சியில் இந்த ஜல்லிக்கட்டு மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டை நேரடியாக நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்த பிறகு தான் நாங்கள் இங்கேருந்து கலைஞ்சு போவோம் அப்படின்னு உறுதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டுக்கு எதிராக எந்த ஒரு தீங்கான தமிழர்களுக்கு எதிரான எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதில் ஒன்றிணைஞ்சு நாங்கள் எங்களை மாதிரி இளைஞர்களும் மாணவர்களும் ஒன்றிணைஞ்சு போராடுவது உறுதியாக இருக்கும். நாங்கள் இனி வரும் காலங்களில் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் எங்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா தமிழர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்களும் மாணவர்களும் நாங்கள் விழிச்சிக்கிட்டோம். இன்னைக்கு எந்த தலைவர்கள் எந்த அரசியல் கட்சிகளோ யாருடைய தூண்டுதலும் எதுவுமே இல்லாமல் தன்னெழுச்சியாக நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கோம். இனி வரும் காலங்களில் தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இதில் கண்டிப்பாக நாங்கள் கைகோர்த்து ஒன்றிணைஞ்சு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம். நேற்றைக்கு நாங்கள் முகநூல் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் நாங்கள் இன்னைக்கு எல்லா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கோம். இது வரைக்குமே நேற்று காலையிலேருந்து இது வரைக்குமே குறைஞ்சபட்சம் ஒரு 10,000க்கு மேற்பட்ட மக்கள் கலந்துக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற சூழ்நிலை மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இந்த இடத்துல மட்டும் இப்போதைக்கு ஒரு 5,000 பேருக்கு மேலே இருக்காங்க. இப்போ இன்னும் இன்னைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே மேற்கொண்டு பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணிக்கு மேலே இதை விட இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 மெரினா பீச்சில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதையே எங்களோட அழைப்பை எடுத்துக்கிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் வாங்க. அதேமாதிரி அப்படி சப்போஸ் சென்னைக்கு வர முடியாதவர்கள் அந்தந்த நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இந்த போராட்ட ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான இந்த போராட்டத்தை முன்னெடுங்க. அதுதான் இந்த போராட்ட குழு சார்பாக இங்கே நாம் தெரிவிக்கிறது. அதாவது நேற்று அமைச்சர்கள் சந்திப்பு நடந்துச்சு, அதே நேரத்தில் காவல்துறையினரும் போராட்டக்காரர்கள் சமாதானப்படுத்தும் நிகழ்வும் நடந்துச்சு. இந்த சமாதானப்படுத்தும் நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த போராட்டம் எந்த அளவுக்கு தொடரும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நேற்று காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 12 மணி நீங்கள் சொன்ன மாதிரி 12 மணி நேரத்துக்கு மேலே கடந்து போயிட்டுருக்கு. நேற்று அவங்க ஒரு 10 பேர் எங்கள் சைட்லேருந்து பேசுனதுக்கு அப்புறம் கூட எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. பிகாஸ் அந்த பேச்சுவார்த்தை கண்டிப்பாக தோல்வி தான். ஏன்னா நாங்கள் வச்ச கோரிக்கை அறிக்கை விடுறன்றதுலாம் தேவையில்லை. இனிமேல் ஆக்ஷனில் காட்டினா பெட்டர் ஆகும்னு ஃபீல் பண்ணுறோம். எங்களுக்கு இப்போதைக்கு ஜல்லிக்கட்டு லைவாக நடக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முந்தா நேற்று டு பி வெரி ப்ரிசைஸ் அலங்காநல்லூர் போயிருந்தோம் காலையில் 7 மணிக்கு. அங்கே காக்கி சட்டைகளை பார்க்கக்கூடாது, நாங்கள் உடனே காளைகளை பார்க்கணும். அங்கே அதான் எங்களுக்கு தேவை. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது நேற்று இங்கே லைக் நாங்கள் போலீஸ் நண்பர்களெல்லாம் இங்கே இருக்கும்போது அவங்க
எங்கள் மேலே எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை. நாங்களும் கண்ணியம் காப்பாற்றி இங்கே போட்டிருக்க பேரிகேடை தாண்டி ஒருத்தரும் வெளியே போகாமல் டிராஃபிக் யோசிச்சு பாருங்கள், 8000த்துக்கும் மேலே இங்கெல்லாம் இருக்கிறோம். ஆனால் யாரும் ஒருத்தர் ரோட்டுக்கு போகல. எந்த ஒரு வண்டியும், ஒரு 2 வீலர் ஆகட்டும் இல்லை சைக்கிள் ஆகட்டும், எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எங்கள் போராட்டம் வந்துட்டு இருக்கு ரொம்ப அமைதியாக. போலீஸ்காரங்க கிட்ட பேசினாங்க, கொஞ்சம் நீங்களே இந்த போராட்டத்தை கைவிடுங்க, பிகாஸ் எல்லாரும் வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க, உங்கள் கோரிக்கைகளை ஏற்றுப்பாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை சார், நான் அங்கே இருக்க போகிறேன்னு சொன்னோம். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் ஒரு மினிமம் ஒரு 1000 பேர் இருந்திருப்பாங்க போலீஸ்காரங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் இருக்க மாட்டாங்க இப்போ. ஏன்னா அவங்களுக்கே நம்பிக்கை வந்துச்சு நாங்கள் கண்டிப்பாக பிரச்சனை பண்ண மாட்டோம்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு சுகமான சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. மோஸ்ட்லி இந்த போராட்டம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறோம். அதாவது இப்போ இந்த போராட்டங்கள் வந்து உறுதியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, அமைதியாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். காவல்துறை சார்பில் எந்த விதமான நெருக்கடியும் எங்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் நாங்கள் அமைதியான போராட்டம் இருக்கோம். இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரைக்கும் இந்த போராட்டத்தில் கண்டிப்பாக உறுதியாக இருப்போம். நாங்கள் அரசு வந்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துகிற வரைக்கும், நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதை நாங்கள் பார்க்குற வரைக்குமே இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இளைஞர்கள் சக்தியோடு இது தொடர்ந்து வீரியத்தோடு நடைபெறும் தான் இந்த போராட்டக்காரர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மனோஜ்.